கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஓய்வு நாளிலே ஊரடங்கு பிரச்சனையிலே சபைக்கு வர முடியாமல் வீட்டிலே இருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் ஆணுட பிள்ளைகளுக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஓய்வு நாள் ஆராதனை நேரடியாக காண்பது போல் இருக்காது. இருந்தாலும் இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் ஒன்று, இந்த லைவ் ப்ரோக்ராம் 1 மணி நேரம் தான். ஆனால் வீட்டில் நீங்கள் மீதி 24 மணி நேரமும் 23 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கிறீர்கள். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. அதே வேளையில் வீட்டிலே இந்த லாக் அவுட் டேஸ் நாட்களிலே நீங்கள் வீட்டிலே ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், வேத வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் 1 மணி நேரம் தான் ஆராதனை பங்கு பெற்று நீங்கள் திருப்திக் கொள்வதல்ல. வீட்டிலே நீங்கள் தனி ஜபத்திலே வேத வாசிப்பிலே அதிகமாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதனால் இந்த தினத்தினுடைய ஆராதனை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம்ம இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் ஜான்சி அவர்கள் ஒரு பாடலை பாடின பிற்பாடு நாம் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். நேரடியில் பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை செலுத்தி நாம் தேவனை துதிப்போம். தேங்க்யூ. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, என் இதயத்தில் தங்கி நீ ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே.
மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே. மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாரும் சொல்லுவோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே. மாட்சிமை நிறைந்தவரே. எனக்காக யாவையும் செய்பவரே. உம் அன்பிற்கு இணையில்லையே. எனக்காக யாவையும் செய்பவரே. உம் அன்பிற்கு இணையில்லையே. உம்மை உயர்த்தி மகிழ்ந்திடுமே என் ஜீவிய நாட்களெல்லாம். சொல்லுவோம். உம்மை உயர்த்தி மகிழ்ந்திடுமே என் ஜீவிய நாட்களெல்லாம். ஆராதனை உமக்கே சொந்தம். ஆராதனை உமக்கே சொந்தம். எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவரே. மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே. மாட்சிமை நிறைந்தவரே. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன். உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன். உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேன் ஐயா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேன் ஐயா. ஆராதனை உமக்கே சொந்தம். ஆராதனை உமக்கே சொந்தம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே. மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே. மாட்சிமை நிறைந்தவரே. மாட்சிமை நிறைந்தவரே. மகிமை உமக்குத்தானே. அகிலம் ஆள்பவரே. பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. மாட்சிமை நிறைந்தவரே. மகிமை உமக்குத்தானே. அகிலம் ஆள்பவரே. பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. சகல அதிகாரமுடையவரே. சர்வ
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எல்லா மகிமைக்கு பாத்திரராக அவதரிக்கிறார் என்ற பாடலை நாம் கேட்டோம். இந்த தினத்திலே தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த செய்தி தேவன் அக்கத்தில் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா அவர்கள் சோமன் கண்மணி போல காற்று காற்றிலையும் புயலிலையும் அதற்கு நிறுத்தி இது மட்டுமா எங்களை தாண்டி ஜனங்களை தாண்டி வந்தவரே உங்கள் நன்றிகளே சுதந்திரங்களே அதிகமாகவும் ஏராளமாகவும் இந்த 5வது மாதம் ஆண்டவரே இந்த லைஃப் ப்ரோக்ராம் ஆண்டவரே இந்த 5வது மாதம் ஆண்டவரை 1ஆம் தேதி ஆண்டவரை தகவல் இந்த முதல் ஓய்வு நாள் ஆராதனை காரணங்கள் உங்களுக்கு புரியும். ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து ஆசீர்வதித்து நிலைநிறுத்தி ஆண்டவரை உங்களுடைய கரத்தை நீக்கி எல்லோரு தலையை தூக்கி நிறுத்தி இம்மட்டமாக வழிநடத்தி கொண்டு வந்தபடினா உமக்கு நன்றிகளே, உமக்கு சோதரங்களை அதிகமாக ஏறெடுத்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பரலோகத்திலே வெற்றிருக்கிறவரே, பரம தந்தையே, இதோ லைஃப் ப்ரோக்ராம் கேட்கிற பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் செய்து கொடுத்து இந்த வசனங்களும் இந்த நடக்கிற சம்பவங்களும் எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் அதிகமாக தெரிஞ்சவும் அதிகமாக பக்தியாக இருக்கவும் வாரங்களெல்லாம் அகற்று போட்டு பக்தியிலே உங்கள் இறுதியில் கடந்து வரவும் நல்ல ஞானம் அதிகமாக ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளவும் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் அதிகமாக காணப்பட சுருக்கமான வழியிலே தெய்வம் நாம் கற்கிறோம் மத்தியிலே வைப்பார். எங்களுக்கும் வைப்பார், உங்களுக்கும் வைப்பார். அது மட்டும் இல்லாதபடி ஒரு வருஷம் ஜனவரி மாதத்தில் இருந்து எனக்கு வெளிப்பட்டதெல்லாம் இது ஒரு நேரத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அதையும் கம்ப்ளீட்டாக நான் சொல்ல அதிகமாக விரும்புகிறேன். ஆனால் சொல்லுவேன். ஆனாலும் ஒவ்வொரு நிமிடமும் ஜெபிங்க, தேவன் உங்களை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லாதபடி இந்த நேரத்திலே ஆண்டவரே தாசனை ஒரு பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே பிரசன்னத்தினாலேயும் அபிஷேகத்தினாலேயும் அக்னியினாலேயும் ஆவியினாலேயும் நீர் ஆட்கொண்டு மட்டுமா சகலத்தையும் வந்தீரையா. மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா பரிசுத்த ஆவியாகவே இருந்து ஒரு அக்னி பகை சுற்றி வைத்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீர். ஆண்டவரே இன்னும் முடிக்க நல்லவர வல்லவரா இருந்து முடித்தருளும். ஆண்டவரே தகப்பனே விசேஷமா நாம் அக்னிமயமாகவும் தொண்டை ஆண்டவரை தகப்பனே வெங்கட தொண்டையாகவும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியும் அக்கினியும் அபிஷேகமும் அதிகமாக ஆட்கொள்ள இன்னும் அதிகமான ஒத்தாசையோ உதவியும் கொடுத்து நீர் ஆசீர்வதையும் ஆண்டவரை நேர் பராக்கிரசாலி நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனாய் இருக்கிறீரையா நடத்தும். இந்த ஓய்வு நாள் இந்த லைஃப் ப்ரோக்ராம்ல உங்களோட கரம் இருக்க பிள்ளைங்களை வசனங்களை கேட்க நாங்களும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. அது மட்டும் இல்லாதபடி வானத்தன் பலகையில தந்து எங்களுக்கும் லைஃப் ப்ரோக்ராம் கேட்கிற பிள்ளைங்களுக்கும் வசனங்கள் கொடுத்து ஆசீர்வதையும் ஆண்டவரை. அது மட்டும் இல்லாதபடி ஆண்டவரை அக்கினி புகை சூழ்ந்து கொள்ளும் போது அசுத்த புகையிலெல்லாம் மாறி போகும் நான் காண்கிறேன். நீர் செய்யும் இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அதில் நம்ம கூடவே இருந்து அவருடைய ஆராதனையை பார்க்க வசனங்களை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய பலன் அவருடைய சுகம் நமக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது. அவருடைய கிருபை பூரணமானதாக இருக்கிறது. எபிரேய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இனி நடக்க போகின்ற சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய ஜனங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இளைப்பாறுதலுடைய தேவனாக இருக்கிறார். இளைப்பாறுதலை அவர் கொடுப்பார். நமக்கு ஒரு ரெஸ்ட் அவசியம். ஒரு குடும்பத்திலே ஒரு திருமணம் நடந்து விட்டால் அந்த கடைசியாக அந்த சத்திரத்திலே ஒரு திருமணம் நடந்து விட்டது, பெற்றோம், வளர்த்தோம், ஆளாக்கினோம், திருமணத்தை நடத்தி வைத்தோம் என்று அதை நினைக்கும் போது
ஒரு இளைப்பாறுதல். இப்படி அநேக காரியங்களிலே ஒரு கர்ப்பஸ்திரீ ஒரு குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அவருக்கு ஒரு இளைப்பாறுதல். தாங்கள் நினைக்கின்ற காரியங்கள், யோசிக்கின்ற காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்துவிட்டது என்று சொன்னால் அது ஒவ்வொருவருக்கும் ஒரு இளைப்பாறுதலாக இருக்கிறது. இந்த இளைப்பாறுதல் நமக்கு எவ்விதமாக கிடைக்கிறது, எப்படியாக கிடைக்கிறது என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாரமாக இருக்கிறது. தேவன கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள், எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் படியாக தான் இந்த வாக்குத்தத்தங்கள் வைக்கப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி லைவ் ப்ரோக்ராமிலே இந்த வாக்குத்தத்தத்தினுடைய செய்தி தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த இளைப்பாறுதல் நமக்கு எப்படி தேவன் ஆரம்பிக்கிறார் என்பது மிக முக்கியமானது. விடுதலைகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, இந்த காணொலியை காண்கிறவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இளைப்பாறுதல் முதலாவதாக எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாக்குத்தத்தத்தை தேவன கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி நமக்கு இளைப்பாறுதலை அவர் கொடுக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய வாக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லும் போது அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும் போது அது ஒரு இளைப்பாறுதல். இளைப்பாறுதலை கொடுத்து வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். வாக்குத்தத்தங்கள் இன்னும் நடக்க வேண்டியது இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இன்னும் முடியவில்லை. வாக்குத்தத்தங்களுடைய காரியங்கள் இன்னும் சம்பவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கும் போது இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நிச்சயம் உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர் வாக்குத்தத்தங்கள் மூலமாக அவரை பேசினார். ஆனால் பேசிதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் வனாந்தர வழியாக அவர் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆனால் அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர்கள் வேறு ஒரு காரியத்தை தங்களுக்காக அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். இன்றைய வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் இல்லாததனால்தான் அவர்கள் முறுமுறுத்தார்கள். வாக்குத்தத்தத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்காததனால் 10 முறை அவர்கள் ஆண்டவரை பரீட்சித்து பார்த்தார்கள். வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசிக்காததனால்தான் அவர்கள் காளையை கொண்டு வந்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே அவர்களை ஆண்டவர் அடித்தார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அதை சார்ந்து நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை நாம் அமைக்க வேண்டும். அதுதான் கடைசியாக நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்தும். அடிக்கடிக்கு மாற்றிக் கொள்வதல்ல, தினம் தினம் ஆண்டவர் பேசுகிறவர் அல்ல, தினம் தினம் ஆண்டவர் சொல்கிறவர் அல்ல. ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டால் அது நிறைவேறும் வரைக்கும் அதை காத்திருக்க வேண்டும். என்று சொன்னால் ஆபிரகாம் கடைசி வரைக்கும் கூடாரத்திலே வசித்தான். அவன் நினைத்திருந்தால் அவன் இருந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வீடு கட்டியிருக்க முடியும். ஆனால் எங்கேயும் அவன் வீடு கட்டவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அவன் கடைசி வரைக்கும் அவன் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் ஏசாவோடு கூட கூட அவன் கூடாரத்திலே வசித்தான். காரணம் என்ன என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதல் நிறைவேற வேண்டும் என்று வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? என்ன காரியங்கள்? அடிக்கடிக்கு மாற்றுவதில்லை, அடிக்கடிக்கு நாம் மாறி இருப்பதில்லை. இங்கிருந்தால் ஆண்டவர் பார்க்கலாமா, அங்கிருந்தால் பார்க்கலாமா, இங்கிருந்தால் நடக்கலாமா, அங்கிருந்தால் நடக்கலாமா என்றால
ஒரு காரியம் போடப்படுகிறது என்று சொன்னால் அதில் நிதர்சனமான உறுதியுடையவர்களாக நாம் காணப்படுவோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நடத்துவார். நாம ஒன்றை கற்பனை செய்து கொண்டு நாம ஒன்றை வர்ணித்துக் கொண்டு இப்படியா இருக்க வேண்டும் அப்படியா இருக்க வேண்டும் என்பதல்ல. அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன காரியங்களை அவர் செய்கிறார், அதற்கு ஏற்ற பிரகாரமாக தான் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டுமே தவிர நாம அல்ல. பேதுருக்கு ஆண்டவர் சொல்கிறார், வா நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குகிறேன், வா நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அவன் நடுவில் அவன் மீன் பிடிக்க போனான். ஆனால் ஆண்டவர் அவனை விடவில்லை. அவனை தேடி நாடி ஓடி வந்து, என்னை நேசிக்கிறாயே என்று கேட்டார். ஆட்டுக்குட்டிகளை வைப்பாயாக, என் ஆடுகளை வைப்பாயாக, உன்னை கொண்டு நான் சபையை ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அதுதான் உண்மை. இந்த வாக்கு மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று ஆண்டவர் அவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நடக்கிறது. அவன் பிரசங்கித்த உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சும்மா நடக்க வலையை பழுது பாட்டு கொண்டு படகிலே இருந்த போது சொன்னார், நான் மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொன்னார். முதலாக அவர் சொன்ன வாக்கை பேதுருடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் நிறைவேற்றினார். 3000 பேரை ஆண்டவர் ரட்சித்தார். அது அவன் பிரசங்கம் அல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். உள்ள வாழ்க்கையிலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் வாக்கு தத்துவத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், நீ வெறுமையா இருப்பதில்லை, இன்றைய வரைக்கும் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை ஆண்டவர் அப்படியாக நடத்துகிறார், என்னை அப்படியாக ஆண்டவர் போஷிக்கிறார், என்னை அப்படியாக என்னை நடத்துகிறார். பார்க்கிறவர்களே, கேட்கிறவர்களே, உங்களுக்குள் ஒரு ஆண்டவர் ஆத்மமான ஒரு ஆத்மாவிலே ஒரு தாகம் தணிக்கத்தக்கதான ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஏந்தி பிடிக்க வேண்டும். நீங்கள் மாம்சத்தில் முடிவெடுப்பதல்ல. அவன் மாவு கடை போட்டான், அவன் மாவு கடை போட்டான், நானும் மாவு கடை போடுவதல்ல. நீங்க அநேக கடைகள் ஆரம்பிக்கப்பட்டு லாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது, கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஊழியம் அப்படி இருக்கக்கூடாது. ஊழியம் கட்ட ஆரம்பித்து விட்டால் அது சரியான முறையில் முடிக்க வேண்டும். அது முடிப்பது எப்பொழுது என்று சொன்னால் நம்முடைய மரண தருவாய். நமக்கு அடுத்ததாக நம்முடைய ஊழியத்தை இன்னொருவர் செய்வதற்குரிய ஆயத்தத்தை தகுதியை உண்டாக்கிவிட்டு நாம் கண்களை மூடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இளைப்பாறுதல். வாக்கு தத்துவம் தான் நமக்கு இளைப்பாறுதலாக இருக்கிறது. அதை நாம் முழுமையாக சரியாக அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். பாருங்கள், இரண்டாவதாக, முதலாவதாக வாக்குத்தத்தத்தின் மூலம் இளைப்பாற பண்ணுகிறார். இரண்டாவதாக அவரை தேடுகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அரிசி இல்லையா, அப்படி உட்கார்ந்து விடுவது. கேஸ் இல்லையா, அப்படி உட்கார்ந்து விடுவது. கணவன் வருமானம் இல்லாமல் வருகிறாரா, அப்படி உட்கார்ந்து விடுவது. வீட்டிலே மிக்சியோ கிரைண்டரோ திடீர்னு ரிப்பேர் ஆகிவிட்டார், நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமர்ந்து விட்டதே என்று உட்கார்ந்து விடுவது. வீட்டிலே கரண்ட் இல்லை என ஒரே எரிச்சலாகி விடுவது. ஏதாவது நடந்து விட்டால் என்ன செய்வது? எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஜெபம் தான் தீர்வாக முடியும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஜெபம் தான் தீர்வாக முடியும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். என் குடும்பத்தில் சமாதானம் உள்ள ஆவியை தாரும். என் குடும்பத்தில் ஒரு மனத்தின் ஆவியை தாரும். என் குடும்பத்தில் அன்பின் இணக்கத்தை தாரும். என் குடும்பம் முழுவதும் ஆண்டவர் அன்பால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் அன்பாய் இருக்க வேண்டும், நானும் பாசமாய் இருக்க வேண்டும்.
ஆண்டவரை என்னை நான் புரிந்து கொள்ளவும் மற்றதை நான் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரை என்று சொல்லி நாம் அவரை தேடி போகும்போது என்ன விதமான இளைப்பாறுதல். மீது வாசிப்போம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தாரா? இளைப்பாற பண்ணி. யுத்தம் இருக்கக்கூடாதுங்க. பழாயில போன சண்டை, மார்க்கடிக்கு போன சண்டை, மார்க்கெட்டுக்கு போன சண்டை, நாத்தனார் சண்டை, மச்சனார் சண்டை, மாமியார் சண்டை, இதெல்லாம் ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ளே வரவிடக்கூடாது. இதை செய்வது யார் என்று சொன்னால் கர்த்தர். நாம் அவரை தேடும்போது அவரிடத்திலே இளைப்பாறுதலோடு மனரம்யத்தோடு கூட இருக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அவரை தேட வேண்டும். அவரை தேடுவது என்பது ஜெபிப்பது, அவரை தேடுவது என்பது வேதம் வாசிப்பது, அவரை தேடுவது என்பது ஸ்தோத்திரிப்பது, அவரை தேடுவது என்பது அவருடைய வசனங்களை தியானிப்பது, அவரை தேடுவது என்பது அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் உற்று நோக்கி அதன்படியாக நடக்க வேண்டும் என்றதான ஒரு தீர்மானத்துக்குள் வரும்போதுதான் நாம் அவரை தேடுவோம். யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல். யோசித்து பாருங்க. படுத்தா நிம்மதியா தூக்கம், சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிடணும். சில வீடுகளில் சாப்பிடும் போதுதான் சண்டை, சாப்பிடும் போதுதான் பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. முதப்படி எடுக்கும்போது அது இல்லைன்னு, ரெண்டாவது படி எடுக்கும்போது இது இல்லைன்னு, மூணாவது படி எடுக்கும் இது இல்லைன்னு, இப்படியோ போயிருந்தா என்ன பண்ணுவது? நம்மிடத்துல இருக்கிறது லாக் அவுட்டை செய்த ஒரு கர்த்தர், எடப்பாடி அல்ல, வேற யாரும் கர்த்தர். கர்த்தர் அடைத்தால் யார் ஒரு திறக்க முடியும் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே நீர் திறந்தருளும், எனக்கும் பாய், என் வருமானத்தின் வாசலை திறந்தருளும், என் ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தருளும். ஆண்டவரே தகப்பனே என் சுக வாசலை எனக்கு திறந்தருளும். ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்கு அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அதை அவர் கொடுப்பார்கள். எசையா 40 அதிகாரம் 29 வாசிப்போம். எசையா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, பாருங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா? ஏன்னா முடியல ஆண்டவரேனா பெருக செய்யற. பெருகின பிற்பாடும் நாம் அப்படியே உட்கார்ந்தோம்னா இன்னும் பெருகிடும். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்யறது? பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணுகிற சத்துவத்தை கர்த்தருக்காக நாம் செலவழிக்க வேண்டும். நாம் அப்படியே உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சத்துவம் ஒரு பிரயோஜனமும் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள். அடுத்த வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் அவர்கள் இளைப்படையார்கள். நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் அவரை தேட வேண்டும். இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாக தேடுகிறீர்கள். இந்த 1 மணி நேரம், ஆனால் மீதியான 23 மணி நேரம் இருக்கிறது. பாஸ்டர் காலையிலே பேசிவிட்டார், நான் லைவ் ப்ரோக்ராம் பார்த்து விட்டேன், அதிலே எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் என்பதல்ல. நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை தேடினால் உங்களை அவர் விடுவிப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். காரணம் என்ன என்று சொன்னால் அவர் தான் சொல்கிறார், அவரை தேடினவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார்.
மூன்றாவதாக வாசிப்போம் 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், இவ்விதமாக தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. முதலாவதாக வாக்குத்தத்தத்தின்படியாக இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இரண்டாவதாக அவரை தேடும் போது இளைப்பாறுதலை கொடுக்கிறார். மூன்றாவதாக அவர் கொடுக்கும் இளைப்பாறுதல் அமெரிக்கையை உண்டாக்கும். கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல. இந்த பேச்சை நாம் ஆண்டவரிடத்தில் மன உண்மையாய் கர்த்தரிடத்தில் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகம், சௌக்கியம், ஆசீர்வாதம், ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரின்பம் யாவற்றிலும் அவர் நமக்கு ஒரு அமெரிக்கையை கொடுப்பார். அமெரிக்கையை கொடுப்பார். நான் தனியா இருக்கிறேன், நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, விசாரிப்பற்றவர்கள் நான் என்று மனம் ஒரு நாளும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஏற்படும். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைந்து விட்டார்கள். அவர் அவர்களோடு இருக்கிறார், அவர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். காரணம் என்ன காரணம்? அவரை தேடுகிறது இளைப்பாறுதலை கொடுத்து அமெரிக்கையை தேவனாக கொடுக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரை தேடும் போது இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அந்த இளைப்பாறுதல் நமக்கு அமெரிக்கையை உண்டாக்குகிறது. 4வது காரியமாக வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் விசாரிக்க வேதத்தை வாசிக்க வேதத்தை நேசிக்க வேதத்தை தேட உங்களுக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர். புதிநிலையை இருக்கக்கூடாது ஆவிக்குரியவர்களுக்கு, எரிச்சல் இருக்கக்கூடாது ஆவிக்குரியவர்களுக்கு, டென்ஷன் இருக்கக்கூடாது ஆவிக்குரியவர்களுக்கு, எப்பொழுதும் சதா நேரமும் கத்திக்கொண்டே குடும்பத்தில் இருக்கக்கூடாது ஆவிக்குரியவர்களுக்கு. அவரை தேடி விசாரிக்கும் போது அவை ஆத்துமாக்களுக்கு தேவன் இளைப்பாறுதல் செய்து கொடுத்த உடனே சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்ன இளைப்பாறுதல் செய்தியை முடிச்சிட்டார். அருமையானவர்களே, இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிறவர்களே, சத்தத்தை கேட்கிறவர்களே, இந்த வார்த்தையை யோசித்து தியானித்து கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் அவரை தேடிவிடுங்கள். 4வது காரியமாக அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். மத்தேயு புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல். 2 வேற 28ஆம் வசனத்திலும் 29ஆம் வசனத்திலும் என்னிடத்தில் வந்தால் உங்களுக்கு இளைப்பாறுதல். 29ஆம் வசனத்திலே என்னை தேடும் போது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல். நம்முடைய ஜீவன் அழிவதில்லை, நம்முடைய ஆத்மாவும் அழிவதில்லை, நம்முடைய ஆவியும் அழிவதில்லை, நம்முடைய சரீரம் கூட அழிவதில்லை என்று சொன்னால் அவர் வருகையினாலே இந்த சரீரம் என்னாகும்?
மறுரூபமாக்கும். அவரை இருப்பதை அவர் இருக்கிறவனமாய் அவரை தரிசிப்பதனால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டது. இளைப்பாறுதல் என்பது ரொம்ப அவசியம். எந்த நிலையிலும் மனதை மனரம்மியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதும். நமக்கு போதுமானவராய் அவர் இருக்கும்போது நமக்கு போதுமானதை அவர் கொடுக்கிறார். அவர் சொல்றார், நான் உனக்கு போதும் என்று சொல்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். போதுமானதை தேவன் நமக்கு கொடுக்கிறார். முதலில் நாம் அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும். நிறைய என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? நேற்று தினத்தில் ஒரு நடிகருடைய பேட்டியை நான் பார்த்தேன். அந்த நடிகரை இன்னொரு நடிகர் பேட்டி எடுக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இப்ப நான் சீனியர் சிட்டிசன், இப்ப இருக்குது எனக்கு போதும், இதுக்கு மேல வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்ன வார்த்தை இல்ல, நீங்க எனக்கு சொல்லுங்க. அவசர நான் சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டு உன் கொண்டாட்டி போட்டீங்க, என்ன திட்டுவாங்க, நீ ஏன் முடிவெடுத்துக்கோ. போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்ம ஒரு இழப்பாதுதான். எல்லாருக்கும் வருமா? சாகும்போது கூட சாப்பிட்டு சாவறான், அனுபவிச்சு சாவறாங்க. இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், அதுவே மிகுந்த ஆதாயம், மிகுந்த பக்தி என்று சொல்ல. இல்லாமல் போகும் பொருள் மேல் கண்களை பறக்க விடுவானே. கொடுத்திருக்கிற சந்தோஷம், கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி, கொடுத்திருக்கிற நிறைவு, கொடுத்திருக்கக்கூடிய சாக்கியங்கள் எப்படியாப்பட்டது, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியங்கள் எப்படியாப்பட்டது. நிறைவானவராக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் அல்லவா? ஆண்டவரே, பெருந்த நதியினால் என் தாகத்தை தீர்க்கிறீர் ஆண்டவர் சொன்னார். அந்த தாகம் தீர்க்கப்பட்டவன் வேறு எந்த தாகத்தையும் அவன் சட்டை செய்ய மாட்டான், அதை அசட்டை செய்வான். ஏனென்று சொன்னால் அவன் இளைப்பாறுதல் அடைந்தவனாய், இளைப்பாறுதலுக்குள்ளே அவன் கடந்து போனவனாய். 5வது காரியமாக ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். 3:16 ஆபகுக், நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளிலும் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என்ன அருமையான வார்த்தை, என்ன அருமையான வார்த்தை. அங்க ஒரு பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வரும்போது முதல் காரியம் அவன் சொல்கிறான், 3:16, நான் கேட்ட போது என் குடல் குழம்பிற்று. குடலை குழம்புது, குடல் குழம்புது. குழம்புமா? சாலமோன் ஒரு குழந்தையினுடைய தீர்ப்பிலே இந்த குழந்தையை வெட்டி இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுங்கள் என்று சொல்லும் போது அவள் குடல் துடித்ததுனா, வேண்டாம் குழந்தை அவளிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதை பெறாதவன் சொல்கிறார், இல்லை இல்லை விட்டுவிடு என்று சொல்கிறார். ஆனால் இங்கே குடலுடைய வேதனை என்ன என்று சொன்னால், நான் கேட்ட போது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. 2வது, ஒரு சிலர் பார்த்திருக்கிறேன், அவங்க பயம், கலக்கம், திகில், அபுக்கு மற்றவங்க சொல்லும் போது அவங்க உதடு அப்படியே துடிக்கும், அவங்களால பேச முடியாது. உதடு என்ன செய்யுதா? உதடு துடித்தது, என் எலும்புகள் உக்கல் உண்டாயிற்று, கையெல்லாம் எலும்புகள் நடுங்க ஆரம்பிப்பது, உக்கல் உண்டாயிற்று. ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது எவ்வளவோ பிரச்சனை, கேட்கும்போது பயம், பார்க்கும்போது பயம், உணரும்போது பயம், எவ்வளவோ காரியங்களில் மத்தியிலே என்னை எதிர்க்கக்கூடிய ஜனங்கள் வரும்போது இக்கட்டின் நாளில் நான் இளைப்பாறுவேன். ரசித்து பாருங்கள், இக்கட்டின் நாளில் நான் இளைப்பாறுவேன்.
திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசட்டுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் நான் கண்டடைந்தேன். இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுதும் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். இளைப்பாறுதலை புரிந்து கொள்ள வேண்டும். இளைப்பாறுதலுக்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டும். மரணம் அடைந்த பிற்பாடு கொடுக்கிற இளைப்பாறுதல் வேறு. இப்பொழுது இந்த ஊரடங்கு நாட்களிலே 144வது சட்ட திட்டத்தின் நாட்களிலே நமக்கு தேவன் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அப்படியாப்பட்ட வாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 6வது காரியம் ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். யாரை இளைத்தவன்? இளைத்தவன் யாரு? ஏமாந்தவன். இளைத்தவன் யாரு? தோத்து போனவன். இளைத்தவன் யாரு? துரோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன். இளைத்தவன் என்றால் யாரு? கைவிடப்பட்டவன். இளைத்தவன் என்றால் யாரு? வார்த்தைகளிலே உறுதியாயிருந்து அந்த வார்த்தைகளிலே கெட்டு போனவன் தான் இளைத்தவன். இளைத்தவனுக்கு என்ன கொடுக்கிறாராம்? வாசிப்போம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இளைப்பாறுதல் மேலே 11 வாசிப்போம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். நாம் பெறக்கூடிய அபிஷேகம், நமக்கு ஆண்டு கொடுத்த அந்நிய பாஷை நமக்கு என்ன? இளைப்பாறுதல். கொஞ்ச நேரம் உங்கள் பிரச்சனையிலே ஆவில நிரம்பி ஜெபித்து பாருங்கள். உங்கள் குழப்பங்கள் நடுவிலே, உங்கள் கஷ்டங்கள் நடுவிலே ஆவிக்குள்ளாய் கடந்து போய் பாருங்கள். நிச்சயமாக அந்த வினாடி பொழுதிலே உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதல் கொடுத்தார். தாவீதுடைய மனைவி, தாவீதுடைய பிள்ளைகள் தன் கூட இருந்தவருடைய மனைவிகள் எல்லாம் பிடித்துக் கொண்டு போனார்கள். தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டதினால் தேவன் அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தார். ஆனால் அவன் இழந்ததை மீண்டும் அடைந்தான். அவன் திரும்ப அதை பெற்றுக் கொண்டான். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நமக்கு முத்திரையாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உன்னதத்தில் பலனாக இருக்கிறது.
நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஆவியின் அச்சரமாக இருக்கிறது. அவர்கள் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போகக்கூடியதாக தினமும் உங்களுடைய தேவ சமூகத்தில் உங்கள் அறை வீடுகளிலே இந்த லாக் ஆஃப் டேலே 1 மணி நேரம் ஆவியில நிறைந்து ஜெபிங்கள். தேவன் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி காத்துக் கொள்வார். கடைசியாக வாசி 1 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்கிறது. 4 திசையிலும் இளைப்பாறுதல். பாருங்க, ஒரு சில தெரு வழியா போக மாட்டாங்க. ஒரு சில சொந்தக்காரங்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவன் போனா அவன் ஏதாவது பேசுவான், அவன் போனா அவன் ஏதாவது பேசுவாங்க. அந்த வழியே வேணாங்க, நம்ம இந்த பக்கமே போதுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த நாட்களிலே இந்த லாக்டவுன் டே, ஊரடங்கு நாள், கொரோனா ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்கள், கலங்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாட்கள், பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்கள், சபையின் ஜனங்களே, ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, இந்த ஒளிநாடாவை பார்க்கிறவர்களே, லைவ் ப்ரோக்ராமில் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த மைக் மூலமாக சத்தத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறவர்களே, தேவன் உங்களுக்கு சொல்கிறார், 4 திசையிலும், வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலுமாக 4 திசையிலும் தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து சத்துருக்களிடத்திலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆடுகள் தன் சத்தத்தை, மேய்ப்பனின் சத்தத்தை அறியும். கர்த்தர் உங்களுக்குள் விதமான பலனை தேவன் வைக்கிறார். இது யாவற்றுக்கும் ஒன்று அவசியமாக இருக்கிறது. என்ன? கடைசியாக வாசிங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்தது. விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். உங்களுக்குள் விசுவாசம் இருந்தால் வாக்குத்தத்தத்தின்படியாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். நம்பர் 1, உங்களுக்குள் விசுவாசம் இருந்தால் கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். நம்பர் 3, தேவன் கொடுக்கும் இளைப்பாறுதல் அமெரிக்கையானது. நம்பர் 4, நீங்கள் அவரை விசாரிக்கும் போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். நம்பர் 5, இக்கட்டி நாளிலே உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். நம்பர் 6, இளைத்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். நம்பர் 7, 4 திசையிலும் இளைப்பாறுதல் அடைவீர்கள். நம்பர் 8, விசுவாசிக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் முழங்கால் படியுங்கள். உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதல் கொடுக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே, மக்கள் வந்து செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே, மக்கள் வந்து செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறைய இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, அலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை
தந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து அணிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து அணிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே சத்துரு தலை கழ்ந்தோடு நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கழ்ந்தோடு நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. இளைப்பாறை பார்க்கிறவர்களே, எங்க இருந்தாலும் ஆண்டை நோக்கி எங்களுக்கு இளைப்பாறுதல் தார். எங்களை தேற்றுகிறவர், எங்களை ஆற்றுகிறவர், எங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறவராக கிருபை விட தயவினால் பொறுப்பேற்றுக் மாறாதவர், வல்லமையானவராக இவருடைய அனுகிரகத்திற்காக ஆசீர்வதிக்கிற கரத்தை விட்டு சதைகளை விடையில் பொறுப்பேற்று காத்துக்கொள். நீர் விடையில் ஆசீர்வாதம் இந்த ஒரே விட பிள்ளைகள் மேலும் விட கரத்தை விட்டு இயேசுவின் ரத்தம் தெளிக்கும். நீர் மையப்படும் பொறுப்பேற்று இயேசு கிறிஸ்துவின் தனது நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். இந்த புரோகிராமை பார்க்கிறோம் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை தெரிவிக்கிறேன். இன்னொரு கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார் என்று சொன்னார். லைவ் புரோகிராமை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.